உங்க அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பா? இந்த தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு சட்டசபையில் எங்கே உங்கள் அப்பாவை காணும்னு சொன்னது வந்துட்டு அவர் வந்து தனி மனித தாக்குதல் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா முதல் முறையாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து 1989 ஆயிரம் விளக்கில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொளத்தூரில் 3 டைம் நின்று ஜெயிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். எதிர்கட்சியாகவும் இருந்திருக்காங்க, ஆளுங்கட்சியாகவும் இருந்திருக்காங்க. இந்த 25 வருஷத்தில் 25-30 வருஷத்தில் சட்டசபைக்கு போகாமல் இருந்ததே இல்லை. எல்லாத்துலேயும் வெற்றி வகை சூடிக்கிட்டே வந்த நம்ம மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியல. அதுக்கு காரணம் யாருன்னா தளபதி விஜய் அவர்கள் தான். அப்போ அவர் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? என்னால் உங்கள் அப்பா வர முடியல அப்படின்ற வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அவர் பேசியிருக்காரு. அதை நீங்கள் அதுக்கான பதில் சொல்லாமல் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டுட்ருக்கு, நீ அப்பாட்டி கூட இருக்க. இந்த திமுக காரங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லைங்க. தனி மனித தாக்குதல்ன்ற வந்து அவங்க கை வந்த கலை. உடனே வந்து அவதூறு பரப்ப வேண்டியது, தனி மனித தாக்குதல் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க பர்சனல் லைஃப்பில் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வந்து பேசுறது. இதை தவிர இவங்களுக்கு வேறு எதுவுமே கவுண்டர் கொடுக்க தெரியாது, இதை பற்றி விளக்கமும் கொடுக்க தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இத்தனை வருஷத்தில் இப்போ தளபதி வந்ததுக்கப்புறம் தான் கொளத்தூரில் வந்து திமுக ஸ்டாலின் வந்து தோற்றுருக்காரு. அப்போ அவர் சட்டசபையில் சொன்னதில் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கும் பர்சனல் லைஃபுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்கள்? சீரியஸாக புரியல. இப்படி ஒரு கேவலமான அரசியலை பண்ணுறதுக்கு நீங்களாம் என்ன சொல்கிறது? வேறு ஏதாவது எனக்கும் வரும், வாயில் வார்த்தை நல்ல நல்ல வார்த்தைலாம் வரும். சரி, உங்களை மாதிரி நாங்களும் அப்படி நடந்துக்க முடியாதுல்ல. நீங்கள் தான் கமாண்டில் வந்து கண்ட மேனிக்கும் கோத்தாங்க அம்மா கண்ட மேனிக்கு என்னென்னமோ எழுதி வைக்கிறீங்க, என்னென்னமோ பேசுகிறீங்க அப்படின்னா உங்களோட வளர்ப்பு அப்படி. அதை சொல்லி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் உங்களோட புத்தியை நீங்கள் காமிச்சிக்கிட்டே இருங்க, எழுதுறதை எழுதிக்கிட்டே இருங்க, பேசுகிறத பேசிக்கிட்டே இருங்க. அவங்க செயல் மூலியமாக டிவிக்காரங்க என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அடித்து சொல்கிறேன், அடுத்த 10 வருஷத்துக்கு இல்லை 15 வருஷத்துக்கு தளபதி தான் சிஎம் ஆவார். அவராக எனக்கு இந்த சிஎம் போஸ்ட் வேணாம், நான் இந்த அரசியலேருந்து விலகுறேன்னு சொன்னால் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு வேறு யாரையும் யோசிப்பாங்களே தவிர, அது வரைக்கும் தமிழ்நாட்டோட நிரந்தர சிஎம்மாக தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் இருப்பார். சரியா? ஆல்ரெடி இந்த ஊழல் பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டு கேஸெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னா, முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்துட்டு நம்ம டிவிக்கையில் இணையும் போது எனக்குன்னு கட்சியில் வந்து நம்ம எந்த ஒரு பொறுப்புலையும் இல்லை. இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல ஒரு கட்சி புதுசாக வந்த ஒரு மாற்றத்துக்கான வந்த கட்சியில் வந்துட்டு முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்துட்டு ஊழல் பண்ணவங்க நிறைய பேர் வந்துட்டு நம்ம டிவிகே கட்சியில் சேர்றப்போ கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ அவங்க மேலே உள்ள கேஸ்லாம் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதும் புரியல. டிவிகே வந்துட்டு அடுத்த எலெக்ஷனில் தனியாக நின்னாலும் கண்டிப்பாக ஆட்சி நல்லா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 234 தொகுதியிலையும் நம்ம தான் வின் பண்ண போகிறோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்புறம் ஏன் வேறு கட்சியிலேருந்து வர்றவங்க, அதுவும் ஊழலில் இருக்கவங்க, கேஸ் இருக்கிறவங்க, கொலை கேஸில் உள்ளவங்க எல்லாத்தையும் வந்து எதுக்கு சேர்த்துக்கிருக்காங்க அப்படின்றது ஒன்றுமே புரியல. இன்னொரு பக்கம் வந்து இந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்துட்டு என்னன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே தான் சேரணும், வேறு வழி இல்லை. ஏன்னா எல்லா இளைஞர்களுமே வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் பின்னாடி போயிட்டாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியுது. இருந்தாலும் மறுபடியும் இந்த கொள்ளையடித்தவங்க, இந்த மாதிரி அரசியலில் ஊழல் பண்ணி பெருச்சாலியாக வாழ்ந்தவங்க இருந்தவங்க அப்படிலாம் வந்து கட்சியில் சேரும்போது உண்மையாகவே வருத்தமாக இருக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியல.